Subscribe to my channel. ராணிநாடார் காமராஜர் மக்கள் பேரியக்கம். நான் 2026 நான்குநேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். அதாவது நான் எதற்காக இந்த எலெக்ஷன்ல போட்டியிடுகிறேன் என்றால், இதுவரைக்கும் எங்களுடைய தொகுதியில அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு இதை கூட 60 வருடமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த அடிப்படை வசதிகளை கூட எங்களுடைய தொகுதிக்கு செய்து கொடுக்கவில்லை. ஆகவே என்னுடைய தொகுதி நாங்குநேரி, என்னுடைய சொந்த தொகுதி. ஆகவே என்னுடைய தொகுதிக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய மக்களுக்கு என்ன தேவை, எல்லா அடிப்படை வசதிகளையும் காமராஜர் மக்கள் பேரியக்கம் செய்து கொடுக்கும். இன்னும் நாங்குநேரி தொகுதியில் உள்ள அனைத்து காமராஜர் சிலைகளும் முறையாக பராமரிக்கப்படும். ஐயா காமராஜருடைய பேரை நிலைநாட்டும்படிக்கு காமராஜர் மக்கள் பேரியக்கம் செயல்படும். என்னுடைய மக்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து என்னுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். ரெண்டு பெரிய கட்சிகள் ஒரு களம் காணுதாங்க. எதிர்த்து போட்டிடுறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? அதாவது நான் என்னுடைய சொந்த தொகுதி இது. அதனால நான் பிறந்து வளர்ந்த தொகுதி. அதனால என்னுடைய தொகுதிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ன தேவை, ஒவ்வொரு அடிப்படை தேவைகளும் என்னுடைய நாங்குநேரி தொகுதி இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால என்னுடைய தொகுதிக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என் தொகுதியை 234 தொகுதிகளிலும் மேம்பட்ட தொகுதியாக மாற்றுவதற்கு பாடுபடுவேன். மக்கள் இந்த கட்சி மேல அதிருப்தியா தான் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா அதிருப்தியா தான் இருக்காங்க. இன்னொன்னு சொல்லிக் கொள்கிறேன், நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு 60 ஆண்டு காலம் நம்ம ஆட்சியில இருந்த அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன உங்க தொகுதி எதுல முன்னேறி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு இதுல நாங்குநேரி தொகுதி இதுல முன்னேறி இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இல்ல இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏக்கள் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனால நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, தயவு செய்து வெளியூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க. கண்டிப்பா அவங்க நம்மளுடைய தொகுதியை ஒரு கெஸ்ட் ஹவுஸா தான் பாக்குறாங்க. அதனால தொகுதிக்கு நான் பிறந்து வளர்ந்த தொகுதி, அந்த தொகுதியினுடைய மண்ணின் புதல்வி. அதனால தயவு செய்து எனக்கு ஓட்டு போட